அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மீனத்தில் சுக்கிரன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தசாபுக்தியில் இந்த சுக்கிரன் புதன் இணைவு, அப்புறம் சுக்கிரனுடைய வீட்டில் கிரகங்கள், அதே மாதிரி புதனுடைய வீட்டில் கிரக இணைவுகள், இப்படி ஒவ்வொரு வீட்லையும் இந்த கிரக சஞ்சாரங்கள் மீட் பண்ணிப்போம் இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குமோ, அதே மாரி இந்த சுக்கிரனும், புதனும் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில இணையக்கூடிய யோகமானது லட்சுமி நாராயண யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பானது, ரொம்ப நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு வைபவம். இது ஒவ்வொரு யோகமும் இருக்கு. ஜோதிடத்தில பார்க்கும்போது லட்சுமி நாராயண யோகம், குருச்சந்திர யோகம், மாளவிக யோகம், நாராயண யோகம் இப்படி பலவிதமான யோகங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். உங்க ஜாதகத்தில பொறுத்தவரைக்கும், உங்க சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ, அதை பொறுத்து தான் அந்த யோகமானது நடக்கும். ஸோ பொதுவா சொல்றத வச்சுட்டோ, இல்ல நான் சொல்றதுனாலயோ, இல்ல உங்க இந்த குரு பயிற்சியில ஆஹா, ஓஹோன்னு இருக்கும். ராகு பயிற்சியில ஓஹோ, ஆஹான்னு இருக்கும்னு நினைக்கிறதுனாலலாம் அப்படி நடந்துராது. உங்க சுய ஜாதகத்தில பொறுத்தவரைக்கும், உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் வலிமையை பொறுத்துத்தான் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா, கிடைக்காதாங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப ஏன் சார் இத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரகங்களானது உங்க ஜாதகத்தில் சப்போஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா எல்லா விஷயங்களும் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்களானது இந்த லட்சுமி நாராயண யோகம். பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சகல விதமான யோகங்களை பெறணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில, அதுக்கு அடிப்படை ஆதாரமே பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியோட அனுகிரகம் தான். அப்ப அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் பெறணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா புதனுடைய அனுகிரகம் வேணும், லட்சுமியினுடைய அனுகிரகம் வேணும். அதான் லட்சுமி நாராயண யோகம்னு பேர். அப்ப இரு கிரகங்கள் மீட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 12 வருடத்துக்கு பிறகு மீட் மீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை பெறப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொம்ப விசேஷமான பலன்களா சொல்லப்படக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, பணவரவு பிளஸ் தொழில் அபிவிருத்தி 2யுமே இரட்டிப்பு பண்ணி கொடுக்க போகுது. அதாவது 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மீனத்தில பார்த்தீங்கன்னா, மீனத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகக்கூடிய நிலையிலும், அதேமாரி பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி புதன் மீனத்துக்குள்ள போகக்கூடிய அமைப்பும் இருக்கு. இந்த 2 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு சேரக்கூடிய அமைப்பானது பார்த்தீங்கன்னா, ஆ தனலட்சுமி யோகம்னு சொல்லலாம். லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லலாம். தனபாதிபத்திய யோகம்னு இப்படி சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த யோகமானது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் இப்போ புதன் பயிற்சி ஆகுது அப்படின்னா 1 1/2 மாசம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த 69 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 நாள், 70 நாள் பார்த்தீங்கன்னா, இந்த யோகமானது நீடிக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ராசிகளுக்கும் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரி எல்லாமே மாற்றத்தை குடுக்குது அப்படின்னா, அப்ப ஏன் எங்க வாழ்க்கையில மாற்றமே வரல? எல்லாரும் சொல்றாங்க, ஆஹா, ஓஹோ! இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்குன்றாங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதுவுமே ரிசல்ட்டே வரல. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பதிவுக்குள்ள போறேன். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த நற்பலன்கள் உங்ககிட்ட சேரணும்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படை தாத்பரியம் ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க பிறந்த லக்னத்திலிருந்து இப்ப இந்த வயசு வரைக்கும் ஒரு லக்னம் போய்க்கிட்டு இருக்கும். பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்து ஏதோ ஒரு லக்னம் நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, கடக லக்னத்தில பிறந்தீங்க. இல்ல கடக லக்னத்தில பிறந்து நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தில இருந்திருக்கலாம். இல்ல நீங்க சிம்ம லக்னத்தில பிறந்திருக்கலாம். இல்ல நீங்க தனுசு லக்னத்தில பிறந்திருக்கலாம். ஏதோ ஒரு லக்னத்தில பிறந்திருக்கீங்களே, அதுலேருந்து நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய பலன்கள் எனக்கு இன்னைக்கும் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டா, அது நிச்சயமா அது வராது. ஏன்னா, காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது 12 ராசிகள மையமா வச்சு, அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில தான் எல்லாரும் பலன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அந்த பலன்களானது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய தத்துவத்தின் அடிப்படையில எல்லா பலன்களுமே அது பொதுவான தசாபுக்தியின் அடிப்படையில பொறுத்து, கிரகங்களுடைய இணைவ பொறுத்து, கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைய பொறுத்து பலன்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கரெக்ட்டா, அக்யூரேட்டா நமக்கு அது நடக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா, ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனிச்சு ஒரு ஒரு கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில பெயர்ச்சி ஆகுது, எத்தனை காலம் வரைக்கும் நீடிக்கும், அது நடக்குமா நடக்காதாங்கிற கணக்கு போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாற்றம் கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடம் முன்னேறி வந்திருக்கு. ஸோ இந்த வகையில பார்க்கும் பொழுது, இந்த லட்சுமி நாராயண யோகத்தை பெறக்கூடிய முதல் ராசிகளா யாருன்னு கேட்டீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் இந்த லட்சுமி நாராயண யோகத்தை பெறுகிறார்கள். இந்த லட்சுமி நாராயண யோகத்தினால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த தன ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய வேலை இருந்தா தானே காசு. அப்ப நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்க போகுது கும்பராசிக்கு. சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாரி வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உடலில் பார்த்தீங்கன்னா, தேஜஸ் அதாவது முகத்தில பொலிவு, உடல் வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஸ் அ ஒரு நல்ல வரன் அமைந்து, ஒரு நல்ல முடிவை எடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்குண்டான ஒரு அமைப்பை கண்டிப்பா இது உருவாக்கி கொடுக்கும். இந்த இவங்களுக்கெல்லாம் லட்சுமி நாராயண யோகத்துக்கு.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி நாராயண யோகம். மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி நாராயண யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அலுவலகத்தில எல்லாம் அதாவது உங்க ஆஃபீஸ்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன், ஹைக்கு அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி நீங்க நகரப் போறீங்க. நாம என்னைக்கோ ஒண்ணு எதிர்பார்த்திருப்போம். அது இன்னைக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து சேரும். பண வரவு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரம் மற்றும் தொழில் விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ப்ரமோஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு உண்டான அமைப்பா தான் இந்த லட்சுமி நாராயணம் இருக்கு. ஒரு நல்ல பதவி அ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய அனுபவத்தினுடைய அமைப்பை பொறுத்து அடுத்த கட்டத்துக்கு உங்கள கொண்டு போலாமா, வேணாமாங்கிற அந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஆ உயர் அதிகாரிகளிடந்து நல்ல அப்ரைசல், நல்ல ரெகக்னேஷன், நல்ல பாராட்டு பெறக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்கு வரப்போகுது. ஸோ, அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மிதுனத்துக்கும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த மிதுன ராசிகளுக்கும் வந்து நல்ல மாற்றம் குடுக்க போகுது அப்டின்னா, கும்பத்துக்கும் நல்ல மாற்றம் குடுக்க போகுது. அதுக்கு அடுத்தது மீனம். இப்ப இந்த மீனத்துக்கு அதிபதியா குரு வரார். அப்போ இந்த மீனத்துக்கு குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குரு பயிற்சியில வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. அப்ப இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சுக்கிரனும், புதனும் வந்து இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி நாராயண யோகத்தால வந்து மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணவரவு நல்ல இன்கம்ம ஜெனரேட் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் மற்றும் வியாபாரத்தில வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அலுவலகத்தில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செல்வ செழிப்பு, வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க மாத்துறதுக்கோ, இல்ல புதுசா வாங்கறதுக்கோ உண்டான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்தி குடுக்கும். பொதுவா வந்து இந்த பலன்கள் எல்லாமே வந்து கோச்சாரப்படி நமக்கு நிர்ணயம் பண்ணாலுமே கூட, அப்போ உங்க சுய ஜாதகத்துல அந்த குரு பகவானும், அத வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சுக்கிரனும், புதனும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இல்ல புதன் தசையோ, இல்ல சுக்கிர தசையோ, இல்ல புதனோட சுக்கிரனோ, இல்ல சுக்கிரன் தசையில புதன் புக்தியோ, இந்த மாரி நடந்திருந்தது அப்டின்னா, அந்த கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்சஸ் திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா வந்து சேரும். ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கடன் பிரச்சனை குறைச்சு குடுக்கும். அது கும்பத்துக்கா இருக்கட்டும், மீனத்துக்கா இருக்கட்டும், இல்ல ம் அ மீனம், கும்பம். இந்த 2 ராசிகளுக்குமே மிக பர்ட்டிகுலரா சொல்லப்போனது, இந்த கடன் குறைப்பது ரொம்ப மிக முக்கியம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கக்கூடிய மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை குடுக்க போகுது. ஸோ, இந்த 69, 70 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லட்சுமி நாராயண யோகத்தால நல்ல மாற்றம் இந்த ராசிகள் எல்லாம் பெறப்போகுது அப்டின்னா, அப்ப மீதி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது என்ன பண்ணும்? அப்போ உங்களுடைய சப்போஸ் மிதுனம், அதுக்கப்புறம் கன்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபம், துலா. இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இதில இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு போகும்பொழுதும், துலாம் ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்னா ஒரு ஒரு கிரக காலகட்டம் படி, ஒவ்வொரு காலத்தினுடைய அமைப்புப்படி இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நிச்சயமா நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும். பொறுமையாக இருங்க. அதுக்கு உங்க சுயஜாதகத்தில அந்த கிரகத்தினுடைய பலத்தை பொறுத்து தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் இப்ப கேட்டீங்க அப்படின்னா, அந்த கோச்சார பலன்கள பெருசா நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா, அந்த கோச்சார கிரகங்கள்ல கண்டிப்பா அந்த கிரகங்கள் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள்ட்ட வந்தே சேராது. அந்த பலன்கள் எவ்வளோதான் உழைச்சாலுமே, அந்த பிரதிபலன்கள் உங்ககிட்ட வந்து சேராது. அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். அப்ப நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன், எல்லாம் கரெக்ட்டா பண்றேன், கரெக்ட்டா செஞ்சிருக்கேன். என்கிட்ட ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த கிரகங்களானது உங்ககிட்ட மறைவு ஸ்தானத்தில இருக்கும்பொழுது, கண்டிப்பா அது வந்து சேரக்கூடிய அமைப்பா இருக்காது. ஸோ, இதுக்கெல்லாம் பலவிதமான தாத்பரியங்கள் உண்டு. ஜாதகத்த பார்க்கும்போது அத சொல்ல முடியும். ஸோ, உங்களுடைய ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமானது தடுக்கக்கூடிய நிலையில இருக்கு, கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கு, முடக்கக்கூடிய நிலையில இருக்குங்கிறத தெரிந்ததை வைத்துத்தான் அடுத்த கட்ட நகர்வை பத்தி நம்ம தெளிவா பேசலாம். ஸோ, உங்க ஜாதகத்திலும் தெளிவான விளக்கங்களுடன் தேடணும் அப்படின்னா, நீங்க டீட்டெயிலா கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பதிவில வேறு நினைவு பத்தி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.